ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஹவுஸ்மேட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல தர்ஷன், காளி வெங்கட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடுது. அவங்களுக்கு எப்படியாவது சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ட்டு ஆசை. அதனால ஒரு பழைய பிளாட் ஒன்னா வாங்குறாங்க. அதை சாவியா வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அது தவறுது. இவங்களுக்கு நெகட்டிவா சில விஷயங்கள் தென்படுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கும் குடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இவங்களுக்கு பல அமானுஷ விஷயம் நடக்கிற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்ன அப்படியே பேரலா காளி வெங்கட் அவங்க ஒய்ஃப் அவங்க பையன்ட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன், அந்த பிளாட்ல இருக்க மர்மமான விஷயங்கள் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். நம்ம பல பேய் படங்கள் பார்த்திருக்கோம். அது எல்லாத்துலயுமே ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட் தான் இருக்கும். இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. பெர்ஃபார்மன்ஸை சொல்லியே ஆகணும். அது தர்ஷனா இருக்கட்டும், காளி வெங்கட்டா இருக்கட்டும், ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. குறிப்பா காளி வெங்கட்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயுமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரேட்டிங் வைஸ் பார்க்கும்போது இவங்க கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா காமெடி போர்ஷன்ஸ் அங்க இங்கன்ட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு யூஷுவலான ஒரு டெம்ப்ளேட்டான ஹாரர் படம் எப்படி இருக்குமோ அதை நீட்டாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதே செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வச்சு நம்மள சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி சில எலிமெண்ட்ஸ் பண்றாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. பிஜிஎம்லாம் அல்டிமேட்டா இருந்ததுன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில லொகேஷன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கலகலப்பான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு வித்தியாசமான செகண்ட் ஹாஃப்னு ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். படத்துல ஒரு சில டிராபேக்ஸும் இருக்கதான் செய்யுது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.